ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைட்ஸ். ஸோ பொதுவாகவே பெண்களோட ஃபைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு நார்மலாக ஒரு மென் போடக்கூடிய சண்டை எப்படி இருக்குன்னா, திட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சண்டை போட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இது பெண் விஷயத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பெண்ணும் ஒரு பெண்ணுக்கும் சேம் ஜெண்டருக்குள்ளே சண்டை போடுறப்போ அடிச்சுக்கிறதுன்றது வந்து கடைசி கட்டம் தான். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வாய் தகராறுகள் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து சண்டை இடுவார்களா அப்படின்னு கேட்டால் நான் இடுவார்கள். ஸ்கூல் காலேஜஸில் நாங்கள் போட்டிருக்கிற சின்ன சின்ன வாய்க்கா தகராறு அந்த மாதிரி ஒரு பெண்களுக்குள்ளே பெருசாக எதனால் சண்டை வரும்னா, மேபி சொல்லியிருப்பாங்க இவங்க நம்பி அந்த விஷயத்த போய் ஒருத்தவங்க வெளியில் சொல்கிறதுனாலையோ, இல்லை வந்துட்டு இன்னும் 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வெளியில் போகும்போது இன்னொருத்தவங்க இவங்களால தான் ஃபுல் இதுவுமே அப்படின்ற மாதிரி ஆகிறது, இல்லை அவங்க நல்லவங்கள இவங்கள கெட்டவங்களாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெரும்பான்மையான நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் நீ இப்படி பண்ணியாமே அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கூல் காலேஜஸில் இந்த கேங் சண்டை இருக்கும்ல, பொதுவாக வந்துட்டு நான் தனியாக போய் ஒருத்தர்கிட்ட வந்து என்ன இப்படி பண்ணியாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். அது வந்து எனக்கு எப்பயுமே அந்த இது 1-on-1 சண்டை வந்து வந்ததே இல்லை எனக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா, ஒரு கேங்குக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு 4 பேர் ஹார்ஷாக திட்டிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்கள் ஒரு 10 பாய்ஸ் ஒன்றா போய் ஹார்ஷாக திட்டிட்டு வந்துடுவோம். மாதிரி நாங்கள் ஒரு 4-5 பேர் போய் கேட்போம். அந்த சைட்லேருந்து ஒரு 2-3 பேர் வந்து கேட்பாளுங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அது. ஸோ அப்படிலாம் போயிட்டுருக்கும்போது என்னாச்சு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, அது ஒரு பெரிய கதை. அது சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கதை இல்லை. ஸோ அப்போ அது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் சொல்லிட்டான். நானும் என் ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரிலாம் சில பேரை பற்றி சொல்லியிருக்கா, நான் வந்து இந்த மாதிரிலாம் அதை வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு அவள் வந்து சொல்லிட்டான். சொல்லி அது என் ஃப்ரெண்டு காதுக்கு வரும்போது, நீ பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னா, நானும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவள்கிட்ட கேட்போம் அப்படின்னே, சரி ஓகே ரைட்டு. அப்போ அவள் தெரிஞ்ச பொண்ணு எப்படி அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு அவளை தெரியும், அவள் என் ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு அவளை தெரியும் அப்படின்ற மாதிரி இது. ஸோ நான் இன்னும் சும்மா பேசுவேன், என் ஃப்ரெண்டும் சும்மா பேசுவாள். ஸோ 2 பேருமே க்ளோஸ் கிடையாது, சும்மா நார்மலாக பேசுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு. கான்டாக்டில் இருப்பாள், பட் ஆனால் ரொம்ப பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து யாரோ ஒருத்தவங்களை பற்றி சொன்ன விஷயத்த நான் வந்து இவள்கிட்ட சொல்லதாகவும் அது பெரிய இஷ்யூ ஆனது மாதிரியும் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இது மாதிரி கேட்க நான் இல்லைன்னொன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர், நான் என் ஃப்ரெண்டு 3 பேர் நின்றுட்டுருக்கும்போது அந்த பஸ்லேயே அவள் வர பஸ்லேயே வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருப்பாங்க. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே என்னாச்சு ஏன் நின்றுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இது வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு பின்னாடி வந்து நின்ட்டாளுங்க. ஸோ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பின்னாடி நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளுங்க, நாங்கள் முன்னாடி 3 பேர் நின்றுட்டுருக்கோம். அவள் இறங்கி வந்துட்டு இருந்தான். வந்தோடனே அவள் எங்களை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி போய்ட்டு இருந்தா. நில்றி அப்படின்னு நில்றின்லாம் சொல்லலை, அவள் பேரை சொல்லி கூப்பிட்டு, இங்கே வா, அந்த மாதிரி நான் சொன்னேண்ணா நீ பார்த்தியா, அந்த மாதிரிலாம் நீ போய் சொல்லியிருக்கேன், என்ன இது அப்படின்னோடனே பக்கத்தில் நான் இருந்துட்டு, சரி அப்போ ஏதாவது பேசினா நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு இல்லையே நானும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும், உடனே நான் இருந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டோன்னே நான் ஏதாவது சொல்லணும் அவன்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நான்லாம் எதுவும் சொல்ல கிடையாது, நான்லாம் இந்த மாதிரி தான் சொன்னேன், நான்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு இருந்துட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணிட்டான். அதோட முடிஞ்சிருச்சு. அப்படின்னு பார்த்தா முடியல. அவள் போய் என்ன பண்ணிட்டா, அவள் ஆள்கிட்ட சொல்லிட்டான். ஸோ ஆள்கிட்ட சொல்லும்போது என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்டும் வாளும் ஒரே கிளாஸு அந்த மாதிரி அந்த ஒரே வராண்டா அந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஆள்கிட்ட போய் சொல்லவும், நீங்கள் என்ன இந்த மாதிரி வந்து கேட்டிங்களாமே எல்லாருமே கூட்டாக சேர்ந்து என்னமோ கேங்காக போய் கேட்டோம் இல்லையா, என்னமோ கேங்காக சேர்ந்து மிரட்டுறீங்களாமே என்ன அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் அந்த பையன் உள்ள வர அவங்க ஆள் போய் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க போல். கேட்டவுடனே அவங்களுக்கு வந்து அங்கே சப்போர்ட்டுக்கு பெருசாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அங்கே எதுவும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோடனே அப்புறம் அதோட முடிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருக்கா, ஃபோனை போட்டு
பேசியிருப்பா போல். எனக்கு இது நாங்கள் கேட்டதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பிள்ளை போய் அவங்க ஆள்கிட்ட சொல்லி அவங்க ஆள் வந்து இந்த என் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பிகாஸ் வேறு கேம்பஸ் இல்லையா, ஸோ தெரியாது. இப்போ வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்து எங்கள் கிட்ட அதை சொல்லலை. சொல்லாமல் இது பண்ணவும் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இது ஃபோனை போட்டு திட்டிருப்பா போல். இந்த மாதிரி என்னுடைய ஓவராக பேசியிருக்கா, என்னை வந்து இது கூப்பிட்டு வந்து இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மாதிரி கேட்கும்போது அவள் கூட யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க போல். அவன் அந்த ஆப்போசிட்டில் நாங்கள் திட்டினோம் இல்லையா, அவன் வந்து கூட அவள் திட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி சேர்ந்து என் ஃப்ரெண்டை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து திட்டிகிட்டு இருந்தாளுங்க போல். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபோன் அடிச்சிட்டா. நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன்னா வந்து என்ன இருந்தோம், இந்த மாதிரி பாரு அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாளுங்க, அந்த மாதிரி ஓவராக பேசுகிறாங்க. எனக்கு வந்து கான்டெக்ஸ்ட்டே சரியாக புரியல. இந்த மாதிரி ஈவினிங் போய் கேட்டிருக்கா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ற ஒரு சினாரியோவே புரியல. ஃபோனை ஒன்று அடித்தோன்னா ஓவராக பேசுகிறான் வந்து நான் இப்போ ஒன்று உனக்கு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னா யார் பஞ்சத்திட்டு இருந்தான். நான் என் வீட்டில் இருக்கேன். ஸோ என் வீட்டில் வந்து என்னால் வார்த்தைகள் வித்தியாசமாக வந்துட்டு என்னால் பேச முடியாது அவ்வளோ சவுண்டாக. பிகாஸ் நான் சொல்கிறேன் மாதிரி அப்படி பேச முடியாது, சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அழுத்தம் திருத்தமாக பேசுகிறதுக்கே எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. 5 நிமிஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி அவள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி தான் அவள் வீடு. ஸோ விறுவிறுன்னு கிளம்பி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு முன்னாடி பேசுகிற அவளே இவளேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டி என்ன இதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டு நீ அவடி இவடி அப்படின்னு, அதாவது சில பல வார்த்தைகள் போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அவளும் நான் வந்தோடனே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளுங்க 2 பேரும் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, நீ பண்ணுறே பார்க்குற நாங்களாம் அப்படியே திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து அவங்க ஆளுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரிலாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த பையன் உள்ளே வந்துட்டான். பொண்ணுங்க சண்டைக்குள்ளே பொண்ணு எதுக்குறாங்க அப்படின்னு அந்த பையனை ஒரு வார்த்தை சொல்லி திட்டி அவன் பதிலுக்கு எங்களை திட்டி இதே மாதிரி சண்டை போட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கான்வர்சேஷனை நாங்கள் முடிக்கல. அந்த இதுலேயே சினாரியோலையே நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்களும் அந்த சைட்லேருந்து 3 பேர் திட்டுறாங்க, நாங்கள் இந்த சைட்லேருந்து எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் எப்போ நீ எப்படி சொல்லலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிவிட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுவோம்.